வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட் 3 டெஸ்ட் வச்சோம். அதோட சொல்யூஷன் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ரைட்டா. அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது கொஸ்டின்ஸ்லேயுமோ, அதை நம்ம என்னென்னு விளாவரியாக பார்த்தோம் ரைட்டா. சரி, மறக்காமல் என்ன பண்ணணும், நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு எடுக்கிறத என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணி விடணும். ஏதோ உங்களுக்கு குறை நேரம் எதுவும் தப்புகள் இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணுங்க ரைட்டா. ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, புக் எதுவும் நீங்கள் எதுவும் மெட்டீரியல் வச்சிங்கன்னா நம்ம தாராளமாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் சேனலில் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு உதவலாம்ல. சரி ரைட். இப்போ கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் பார்க்கலாம்னா, ஆல்ரெடி என்ன பண்ணோம்னா நம்ம கீ போட்டுட்டோம். அதுலேயும் நிறைய எரர் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சில பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி எரருக்கு எவிடன்ஸோட காமிச்சாங்க. என்ன பண்ணோம்னா ரெக்டிஃபை பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணிட்டேன். சரியா, அதையும் இப்போ கீ அப்லோட் பண்ணிட்டு அதையும் பார்த்துக்குங்க. இப்போ சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோம் ரைட்டா. சில கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு நம்ம என்னென்னு பார்த்துக்கோங்க. First question பார்த்தீங்கன்னா, if the Lagrangian L is not an explicit function of time, the Hamiltonian H is கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் வந்துடுச்சு, கான்ஸ்டன்ட். என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும், H is nothing but a total energy. H is nothing but a total energy, something but a energy ஒன்று. அப்போ H is equal to constant C அப்படின்றதா மட்டும்தான் a time derivative of t H dH by dt is equal to 0. அப்போ it is nothing but a conserved one. அப்போ எப்போ இந்த ஹாமில்டோனியன் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ஹாமில்டோனியன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எப்போ கன்சர்வ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா dH by dt is equal to 0 வரணும். அப்போ எப்போ 0 வரும், அப்போ H is equal to கான்ஸ்டன்டாக இருந்தால் மட்டும்தான் எப்போ வரும்னா நமக்கு அந்த ஹாமில்டன் கன்சர்வ்டாக இருக்கும். இப்போ டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் தி H பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சர்வ்டாக இருக்கும். அப்போ ஹாமில்டோனியன் ஆஃப் தி H பார்த்தீங்கன்னா என்னது, கான்ஸ்டன்ட் ஒன்று. அப்போ கான்ஸ்டன்ட் இருந்தால் மட்டும் என்ன ஆகும்னா டைம் டெரிவேட்டிவ் 0 கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். அப்போ இங்கே தெளிவாக தெரியுது, எல் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ரைட்டா. அப்போ H இஸ் எக்ஸ்பிளிசிட் டைம் ஒன்லி. நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின், D'Alembert's principle is based on the principle of உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தெரிஞ்ச பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். அப்போ விர்ச்சுவல் ஒர்க்னா நத்திங் பட் ஏ டெல் ஆர்ஐ. Del Ri. Del Ri is a small displacement, that is infinitesimal distance displacement. அப்ப principle of virtual work நமக்கு ஆல்ரெடி இது இந்த D'Alembert principle வச்சு ஒரு क्वेश्चन வேற கேட்டிருக்கோம். அதை என்ன சொன்னோம்னா F is equal to dp by dt ரைட்டா. அப்ப என்ன அர்த்தம், force is equal to dp by dt ரைட்டா. அப்ப இந்த பக்கத்துல இந்த இருக்கிறது என்ன பண்ணலாம், இங்க கொண்டு வரணும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா p டாட் எழுதலாமா. அப்ப F minus p dot with respect to del Ri is nothing but a virtual displacement, right? Virtual displacement is equal to 0. அப்ப இந்த i அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் அப்ப i summation i is equal to summation i fi minus pi dot del Ri is equal to 0. This is D'Alembert's principle. அப்ப D'Alembert principle எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா this is principle of virtual work, right? Virtual work. Next பாத்தீங்கன்னா third one பார்த்தீங்கன்னா, the conservative system where coordinates transformation is independent of time, the Hamiltonian represents the total energy. Option C is a correct one. அப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் நம்ம சொல்லிக்கும் போது கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா dH by dt is equal to 0 வரும். அப்ப H is equal to t plus v நமக்கு என்ன தெரியும். அப்ப கச்சுங்கிறது டோட்டல் எனர்ஜி ரைட்டா. This is total energy. T is kinetic energy, V is potential energy. அப்ப இது Lagrangian அப்படின்னா T minus V ரைட்டா. இது subtraction of the energies. இது பாத்தீங்கன்னா sum of energy, sum of kinetic energy plus potential energy. இது பாத்தீங்கன்னா kinetic energy minus potential energy. அப்ப Hamiltonian is H is represented as total energy. நம்ம இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போடு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு தனியா நம்ம வீடியோ போடலே பாத்தீங்கன்னா இது மென்ஷன் பண்ணிருக்கோம். H is equal to T plus V is nothing but total energy அப்படிமா ரைட்டா. அப்ப ஆப்ஷன் C is correct one. நெக்ஸ்ட் பாருங்க, fourth ஒன்று, Lagrange equation for conservative system is. அப்ப ஆப்ஷன் 4 கொடுத்துருமா. அப்ப ஆப்ஷன் C is கரெக்ட் ஒன்று. அப்ப ஆப்ஷன் C என்ன கொடுத்துருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா dy by dt d by dl by dx dot minus dl by dx is equal to 0. சில இடத்துல பார்த்தீங்கன்னா டீன் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல டோன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில இடத்துல இப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த டிடிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா டீன் கொடுத்துருப்பாங்க. அப்போ டி பை டிடி டோ எல் பை டோ எக்ஸ் டாட் மைனஸ் டோ எல் பை
dou x is equal to 0. Both are the same. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இங்கே எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா generalized coordinates x. இது x dot இந்த generalized velocity. அது time derivative of the displacement. அப்ப dtங்கிறது பார்த்தீங்கன்னா x-க்கும் பொருந்தும், சாரி x dot-க்கும் பொருந்தும், x-க்கும் பொருந்தும். அப்ப என்ன வரும், x டிஃபரன்ஷியேட் பண்ண with respect to time பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும் x dot கிடைக்கும். அப்ப again x dot டிஃபரன்ஷியேட் பண்ணாங்கன்னா with respect to t கிடைக்கும், acceleration கிடைக்கும். ரைட்டா? அப்ப கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் ஈக்குவல் டு வந்துச்சாலுமே இது மட்டும் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அர்த்தம். அப்ப ரைட்னா அப்ப என்ன கிடைக்கும், d by dt dou L by dou x dot minus dou L by dou x is equal to 0. Option B, C is correct one. Next பாருங்க, next வந்து the fifth question, the angular velocity components expressed in terms of Euler angles. Option B is correct one. இந்த Euler angle Euler equation பத்தின தனியா இதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதோட லிங்க் நான் என்ன கொடுக்குறேன், அதோட யூடியூப் நம்ம லிங்க் பத்தி வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க அப்படி பாத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்ல நிறைய கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எல்லாம் நடத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணியே கொண்டு வந்தோம். அதுக்கான மெட்டீரியல் பத்தி நம்ம டெலிகிராம் சேனல்ல போட்டுருக்கோம், அப்படி பாத்துக்கோங்க. அப்ப ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் one. நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் சி. அப்ப ஆப்ஷன் என்ன இருக்குங்க, L is equal to I omega implies that L is the angular momentum, omega vector is the angular velocity and the I represents the என்ன கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி is correct one, that is the moment of inertia tensor. அப்ப tensor of rank 3 ல பாத்தீங்கன்னா IXX அப்படி வரும், IXX IYY IZZ அப்படின்னா வரும். அதை பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரேங்க் 3ல வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஐனா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ the moment of inertia of tensor. ரைட்டா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி ரொட்டேஷன்ல பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இந்த இதே கொடுத்துருக்காங்க, டென்சார் பார்த்தீங்கன்னா இதே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முடிஞ்சு நான் என்ன பண்றேன், அந்த புக்கை நான் சென்ட் பண்றேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம வீடியோல கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, 7வது கொஸ்டின். The Euler equation for the motion of a rigid body. Option B is a correct one. இதுவும் பார்த்தீங்கன்னா Euler angle Euler equation ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்யூஷன் வீடியோ போட்டிருக்கோம். அது ஜஸ்ட் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க் வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, the 8வது கொஸ்டின், the kinetic energy of the linear triatomic molecule. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைட்டாமிக் மாலிகுல் தனியாக ஒரு செப்பரேட்டா முழு வீடியோ போட்டு இதுவே பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 ட்ரைட்டாமிக் மாலிகுல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ல வந்து K1 K2 அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்தோம். அப்போ இதில் வந்து ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்கு பாருங்க, T is equal to m/2 eta 1 dot square plus eta 3 dot square plus m/2 eta dot 2 square. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இங்க eta 1 eta 3 eta 2 is nothing but distance. That is a distance or displacement. Displacementனா வெக்டர்ல வரும், டிஸ்டன்ஸ்ல நம்ம ஸ்கேலார் வச்சிரும். அப்ப இந்த ரெண்டு அந்த ட்ரைட்டாமிக் மாலிகுல்ல ஆட்டம் 1 2 3 இந்த மூணு ஆட்டத்துக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லணும். இது வந்து என்ன சொல்லுவோம், x1 நம்ம எடுத்துக்கணும். அதுல அப்ப என்ன வந்துச்சு, அப்ப x1 ஸ்கொயர் x1 டாட் ஸ்கொயர், அப்ப இது வந்து x3 டாட் ஸ்கொயர், இது வந்து x2 டாட் ஸ்கொயர் வரும். அப்ப என்ன கிடைக்கும், கைனடிக் இது வந்து டீங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா கைனடிக் எனர்ஜி நம்ம சொல்லுவோம். அப்ப ஜென்ரலா கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும், half mv² தெரியுமா. அப்ப v² vங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம், v = x டாட் எழுதிக்கலாமா. அப்ப என்ன கிடைக்குது, m காமனா இருக்கு. அப்ப இதோ இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல் இந்த ஆட்டத்தோடையும் இந்த ஆட்டத்தோட மாசும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்மால் m, சென்டர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் m முடியும். அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக செப்பரேட்டா நம்ம என்ன பண்ணிக்கோம்னா கைனடிக் எனர்ஜி போடுறோம். அப்ப ரெண்டுமே சம் பண்ணா கிடைக்குது டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ட்ரைட்டாமிக் மாலிகுல் நமக்கு கிடைச்சிருச்சு. ரைட்டா? அப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இது பார்த்தீங்கன்னா நமக்கு பிளேலிஸ்ட் நான் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் 9வது பார்த்தீங்கன்னா the Hamilton principle is, இது வந்து பார்த்தீங்கன்னா mass of least action அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வருது. பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதில் வந்து நம்ம இதுக்கு தனியாக வந்து மெட்டீரியலே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன எரர் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எரர் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா லா ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா T1 T2 integral T1 to T2 இது பார்த்தீங்கன்னா டெல் அப்படின்னு இருக்கும் போது எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது எஸ் கிடையாது, டெல் L dt equal to 0. அப்போ எல் பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியன் வித் ரெஸ்பெக்ட் டு வித் இன்டெகிரேட் பண்றோம். எதை பொறுத்து அப்படின்னா டி பொறுத்து. அப்போ டிடின்னு இருக்கா. அப்போ டெல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் அதான் சொல்லுவாங்க டெல் ஆப்ரேஷன், ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? அப்போ டிடிங்கிறது பார்த்தீங்கன்னா
TT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைம். அப்போ ஸ்மால் டைம் ரைட்டா. இது நம்ம ஓவர் இன்டெகிரேட் ஓவர் தி T1 to T2 ரைட்டா. இது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் 10 பாருங்க. ஹேமில்டன்ஸ் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து எல்லாத்துலயுமே கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இது எப்படி இல்லை பார்த்தீங்கன்னா QK டாட்ஸ் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ PK ரைட்டா. நெக்ஸ்ட் PK டாட்ஸ் ஈக்குவல் டு டோ மைனஸ் டோ ஹெச் பை டோ QK. இதில் வந்து நம்ம இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் என்னன்னா நமக்கு என்ன தெரியும், ஹாமில்டன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அண்ட் இது என்ன இருக்கும் டைம் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ H இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் QK, PK, T. அப்போ என்ன பண்ணலாம்னா அப்போ ஹாமில்டன் வந்து எதோட ஃபங்க்ஷனாக இருக்கு, QK that is a generalized coordinates, generalized momentum and time t. அப்போ பாருங்க கீழே பாருங்க P and Q. அப்போ P இருக்கு QK இருக்கு ரைட்டா. அப்போ ஆப்ஷன் B பாருங்க, B வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆப்ஷன் C பாருங்க, அதுவும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா சரி அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆப்ஷன் D வந்து சான்ஸ் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு வரதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க அந்த QK டாட் மைனஸ் PK டாட்ல PJ டாட் கொடுக்கணும். அதில் பாருங்க ஒன்று மைனஸ் இருக்கு, இன்னொன்று பிளஸ் இருக்கு. அப்போ பாருங்க ஆப்ஷன் சியும் டியும் ஆப்ஷன் சி பாருங்க அது வந்து எமிட் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து ஒன்று மைனஸ் இல்லை. அப்போ ஆப்ஷன் பியை பாருங்க ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கு. அப்போ அதுவும் அதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ ஆப்ஷன் டியை பாருங்க அதில் ஒன்று ஐ கொடுத்துருக்காங்க, ஒன்று ஜே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரெண்டுமே என்ன கொடுத்துருக்கோம், போத் பார்ட்டிகுலர் அது சேம். கேங்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்ம மற்றபடி சேர்த்து வேணா கொடுத்துக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். இதெல்லாம் லாஜிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்க 11th கொஸ்டின். Lagrangian function for the simple pendulum. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சால்வ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். பட் என்ன பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் டெலிகிராம் சேனல் போட்டிருக்கேன். சிம்பிள் பெண்டுலம், காம்பவுண்ட் பெண்டுலம், இந்த அட்வுட் மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண இதுக்கான சொல்யூஷன், ஃபைனல் ரிசல்ட்ஸ், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணிருக்கோம். அதை போய் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதுவாக பார்த்தீங்கன்னா லீனியர் சைட்டாமிக் மாலிகுல், டபுள் பெண்டுலம், கப்புள்டு பெண்டுலம் அப்படின்னு ஒரு 3 கேட்டகரி இருக்கு. ஸ்மால் ஆசிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் ரிசல்ட்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எல்லாமே சென்ட் பண்ணிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. எப்பவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி தான் கேட்பாங்க. வேற எதுவுமே டெரைவ் பண்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. அதனால ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். அப்போ என்ன கிடைக்குது, தீட்டா டபுள் டாட் பிளஸ் G/L sin theta equal to 0 ரைட்டா. அப்போ என்ன தீட்டா டபுள் டாட்னா என்ன பண்ணணும்னா with respect to 2 times நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to t ரைட்டா. அப்போ d ஸ்கொயர் தீட்டா பை dt ஸ்கொயர் பிளஸ் G/L sin theta ரைட்டா. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இது சம் ஆஃப் எனர்ஜி தட் இஸ் டோட்டல் எனர்ஜி மாதிரி ரைட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், L = என்ன கண்டுபிடிப்போம், L = T - V கண்டுபிடிப்போமா. அப்போ T - V பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் V இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வந்து ஒரு மைனஸ் V வரும். ரெண்டுமே சம் பண்ணும்போது கேட்டீங்கன்னா இப்படி கிடைக்கும். அதாவது T பிளஸ் அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ்ல வந்துடும். இது டோட்டல் எனர்ஜி கூட சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ ஹாமில்டோனியன். ஹாமில்டோனியன் இந்த ஈக்குவேஷன் அரே பண்றதுக்கு ஹாமில்டோனியனை வச்சும் கூட நம்ம என்ன பண்ணலாம், அரே பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா உபாத்தியாய புக்கில் பார்த்தீங்கன்னா ஹாமில்டோனியனுக்கு தனியாக வந்து அரே பண்ணலாம் கொண்டு வந்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, எனர்ஜி வந்து சேர்ந்துருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 12 என்ன கேட்டிருக்காங்க. If the actual force P dot the reversed effective force then D elements principle is given by option A. பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல இதுதான் D element principle. இந்த இருக்குல்ல இதுதான் D element principle. அப்போ ஆப்ஷன் A is correct. நெக்ஸ்ட் பாருங்க the number of 13th question. The number of independent ways in which a mechanical system can move without violating any constraint which may be imposed non-holonomic constraints, scleronomic, ரியோஹோமிக் அப்படின்னு 4 வகைக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நடத்துறதுக்கு அந்த வீடியோ போட்டுக்கோங்க. அதோட பிளேலிஸ்ட் நான் கொடுக்க, அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட் வந்து அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட். அந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியலன்னா நான் ஹோலோனாமிக் கன்ஸ்டன்ட் இல்லாட்டி ஸ்கிலோனாமிக் கன்ஸ்டன்ட், ரியோஹோமிக் கன்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு நிறைய கன்ஸ்டன்ட் போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. Next பாருங்க 14th question. If a system consists of n particles moving freely in space, then the number of degrees of freedom is 3n. அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் நம்ம இங்க என்ன சொல்ல வரோம்னா ஸ்பேஸ் எத்தனை டைமென்ஷன் இருக்குன்னா 3 டைமென்ஷன். சோ x, y, z
ரைட்டா. அப்போ எத்தனை பார்ட்டிகல் மூவ் ஆகுது, n பார்ட்டிகல் மூவ் ஆகுது. ரைட்டா. அப்போ n பார்ட்டிகல்னா அப்போ 1 2 3 அப்போ 3n. அப்போ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஒன். அப்போ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 3. Next பாருங்க 15th question. If a system n particle and m constraints, then the number of independent coordinates represents the system. நம்ம போன கேஸ் சொன்னோம் பாத்தீங்களா 3n சொன்னோம். அப்ப இங்க வந்து எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, m கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. அப்ப டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துல இருந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கழிச்சோம் என்ன கிடைச்சிரும், நமக்கு அதை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு தேவையான கோஆர்டினேட் சிஸ்டம் நமக்கு கிடைச்சிரும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். இதெல்லாம் பார்த்தா நம்ம வீடியோல சொல்லிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ரைட்டா. Next is 16th question பாருங்க. If generalized coordinates has the dimension of velocity, the generalized velocity has a dimension of என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் ஆக்சலரேஷன். இப்போ generalized coordinates நம்ம என்ன சொல்லிருக்கோம், உதாரணத்துக்கு x எடுத்துக்கலாம். generalized coordinates x. அப்ப இது with respect to time நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்னா v கிடைக்கும். தட் இஸ் velocity கிடைக்கும். ரைட்டா. அதான் கொடுத்துருக்காங்களா. அப்ப generalized coordinates நம்ம dimension of the velocity கிடைச்சிருக்கு. அப்ப velocity நம்ம with respect to time நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், that is acceleration a கிடைக்கும். அப்ப x that is generalized coordinates x, displacement, velocity, acceleration. next பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது டிஃபரன்ஸ் சாரி இதோட m ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க, that is force கிடைச்சிரும். ரைட்டா. அப்ப என்ன கிடைக்கும், அப்ப ஆப்ஷன் c is correct one.